நரேந்திர மோடியுடைய அந்த பேச்சை கேட்டு ராகுல் காந்தியே அப்படியே அசந்து போய் நின்றுட்டார். அப்படி ஒரு பேச்சு, சும்மா அனல் பறக்குது. அப்படின்னு நரேந்திர மோடி பேசியிருந்தார்னா, உங்க கையில ஆட்சி இருக்குது, நாடு உங்க கையில இருக்குது, மிலிட்ரி உங்க கையில இருக்குது, பார்டர் ஃபுல்லா, நாட்டுடைய பார்டர் ஃபுல்லா உங்க கையில இருக்குது. அப்படி இருந்தும் எப்படி தீவிரவாதிகள் இந்தியாவுக்குள்ள வராங்க? 2000-3000 கிலோ கணக்குல ஆர்டிஎக்ஸும் ஆயுதங்களும் இந்தியாவுக்குள்ள கடத்திட்டு வராங்க. இன்னைக்கு உலகம் ஃபுல்லா இன்டர்நெட் மயமா இருக்குது. எதை வேணா எப்படி வேணா கண்டுபிடிக்கலாம். அப்படி இருந்தும் உங்களால் அதை தடுக்க முடியலையா? அப்படிலாம் நரேந்திர மோடி கேட்டிருக்காரு. ஆனா அது இப்ப கிடையாது, 15 வருஷத்துக்கு முன்னாடி காங்கிரஸ் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது. அப்ப நடந்த ஒரு தீவிரவாத தாக்குதலுக்காக நரேந்திர மோடி இப்படி பேசியிருந்தார். இப்போ இந்த கேள்வியை யாரை கேட்கணும்? டெல்லி சாந்தினி சௌக் அந்த ரெட் ஃபோர்ட் முன்னாடி I-20 பிளாஸ்ட் ஆச்சு. இன்னும் 20-22 மணி நேரத்துக்கு மேலே ஆகுது. இன்னும் அதுக்கு காரணமே இன்னும் கண்டுபிடிக்கல. இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு தெரியுமா? அதுக்கான அவருடைய அனுதாபத்தை தெரிவிச்சுட்டு டிபேட்டுக்கோ இங்கே கிளம்பி போயிட்டார். அவ்வளோதான். மற்றபடி இதுக்கெல்லாம் காரணம் யாரு? இப்போ அவர்கிட்ட நம்ம கேட்க வேண்டாமா? உங்கள் கையில் தானப்பா ஆட்சி இருக்குது, நீங்கள் தானப்பா ரூல் பண்ணுறீங்க, மிலிட்ரி உங்கள் கையில் தான் இருக்குது, அமித்ஷா கையில் தான் இந்தியாவில் இருக்கிற எல்லா போலீஸும் இருக்குது, பார்டரை அப்படி ஸ்ட்ராங் பண்ணி வச்சிருக்கிறீங்க. அப்படி இருந்தும் எப்படி இப்படி ஒரு தாக்குதல் நடக்குது? குண்டு வெடிச்ச அந்த கார் இருக்கு, அந்த கார் 3 மணி நேரமாக டெல்லிக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருந்திருக்கு. 3 மணி நேரமாக இப்படி ஒரு கார் சுற்றிக்கிட்டு இருந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் அது வெடிச்சிருக்கு. அவ்வளவு நேரம் இவங்கெல்லாம் எங்கே போயிருந்தாங்க? இந்த கேள்வியெல்லாம் இப்போ நம்ம நரேந்திர மோடி கேட்ட அதே கேள்வி தானே இப்போ நாம கேட்கணும். ஆனால் நாம கேட்டால் என்ன சொல்லுவாங்க? நாங்கள் சும்மா விட மாட்டோம், ஆப்ரேஷன் சிந்தூர் 2.0 தொடங்க போகிறோம். இங்கே யார் என்ன எப்படி பண்ணாங்க ஒன்றுமே தெரியலையே. இது இந்த பிளாஸ்டுக்கான ரீசன் இன்னும் கண்டுபிடிக்கவே இல்லை. அதுக்குள்ளேயும் ஆப்ரேஷன் சிந்தூர் 2.2. அது மட்டும் கிடையாது, சில பேர் பீகார் எலெக்ஷனுக்கும் இதுக்கும் சம்மந்தம். அதெல்லாம் சும்மா. ஏன்னா பீகார் எலெக்ஷனுக்கு இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னா ஒரு வாரம் முன்னாடி அவங்க பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பேஸ் நடக்கிறதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கணும். இது இப்போ எலெக்ஷன் நடக்க போது, அந்த நேரத்தில் இது எந்த விதத்திலையும் பீகார் எலெக்ஷனை பாதிக்காது. அதுதான் உண்மை. இந்த செயலை செய்தவன் எவனாக இருந்தாலும், எந்த அமைப்பை சேர்ந்தவனாக இருந்தாலும் அவனுக்கு கண்டிப்பாக உரிய தண்டனையை கொடுக்கணும். அவனை தூக்கில் ஏற்றணும். அந்த அமைப்பை இல்லாமல் செய்யணும். அது வேற ஏதாவது நாடு சம்பந்தப்பட்டதாக இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த நாட்டுடன் நாம் கண்டிப்பாக போரிட்டு நாம் அதற்கான பதிலடி கொடுத்தே ஆகணும். ஆனால் இந்த விஷயம்லாம் தெரியறதுக்கு முன்னாடியே நாம் பட்டுக்க கோடி மீடியா ஒரு பக்கம் இதுக்கான காரணம் என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் எந்த ஒரு ப்ரூஃபும் இது வரைக்கும், இந்த நேரம் வரைக்கும் இந்த வெடி விபத்துக்கான எந்த ஒரு காரணத்தையும் இது வரைக்கும் யாரும் கண்டுபிடிக்கல. ஆனால் ஆளுக்கு ஏற்ற மாதிரி ஒன்றுனா பேசிக்கிட்டு இருக்காங்க. நாம பேச வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று, நம்ம நாட்டுடைய பாதுகாப்பு எப்படி இருக்கு? 6 மாசத்துக்கு முன்னாடி ஒரு 36 பேரை சுட்டு கொண்டுட்டு போகிறான். இப்போ இவ்வளோ பிஸியான ஒரு இடத்துல, நம்ம நாட்டுடைய இதய பாகத்தில் டெல்லி அப்படின்ற முக்கியமான ஒரு இடத்துல இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஸோ அதுவும் அந்த கார் ஒரு 3 மணி நேரமாக அந்த வெடிகுண்டை வச்சுக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருந்திருக்கு. வெடிகுண்டா என்ன இருந்திருக்கு அதுக்குள்ளேன்னு தெரியல. ஆனால் 3 மணி நேரமாக அந்த கார் டெல்லிக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருந்திருக்கு. இதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டியது யாருடைய கடமை? முதல்ல கேட்டாரே ஒருத்தர் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி, எல்லாமே உங்கள் கையில் இருக்குது, நீங்கள் தானே பதில் சொல்லணும் அப்படின்னு. இப்போ எல்லாமே உங்கள் கையில் தானே இருக்குது, நீங்கள் தானே பதில் சொல்லணும். இந்த ஒரு விபத்தின் மூலமா மக்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய வேற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. அது என்ன அப்படின்னா வண்டிகள் எல்லாம் விற்கிறாங்க பாருங்க. காராக இருந்தாலும், பைக்காக இருந்தாலும், வேற எந்த வாகனமாக இருந்தாலும், அதை விற்கும் போது அதுக்கான ப்ராப்பரான அந்த பேப்பர்ஸ் எல்லாம் கரெக்டாக, அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டு தான் அந்த வண்டியை விற்கணும். அப்படி இல்லைன்னா இப்போ இங்கே சாந்தினி சௌக்கில் இந்த விபத்துக்கு தாரிக் அப்படின்ற ஒருத்தனை தான் முதல்ல போய் பிடிக்கிறாங்க. ஏன்னா அவனுடைய கார், அவன் தான் ஃபர்ஸ்ட் அந்த காரை வாங்கியிருக்கான், அவன் பேரில் தான் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் அவனை தான் பிடிச்சிருக்காங்க. ஆனால் அவன் விற்றதுக்கப்புறம் 2-3 கை மாறினதுக்கப்புறம் தான் இந்த ஒரு விபத்து இப்போ இங்கே நடந்திருக்கு. இந்திய காரை விற்கும்போது அவனுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் வேற பேரில் மாற்றாததுனால ஃபர்ஸ்ட் இவனை தான் பிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் 4-5 கை மாறி இருக்கு இந்த கார். ஸோ நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய முதல் விஷயம் என்னன்னா, எந்த ஒரு வாகனத்தை, எந்த பைக்கோ காரை எதை விற்கும் போதும் நாம் விற்கும்போது அதற்கான ஆர்சி புக்கு அதை வாங்குறவங்க பேரில் மாற்றிட்டு, அதில் இருக்கிற அந்த இன்சூரன்ஸ் எல்லாம் கரெக்டாக செக் பண்ணிவிட்டு அதையும் அவங்க பேரில் மாற்றி கொடுத்துட்டு எல்லாமே அந்த ப்ராப்பராக செஞ்சுட்டு அந்த வண்டியை விற்கிறது நல்லது. அப்படி இல்லையா, அந்த வண்டியை விற்கும்போது அதுக்கான பணத்தை, இப்போ நம்ம ஒரு விலைக்கு விற்கிறோம் அப்படின்னா அதை வாங்குறவங்க கிட்ட அந்த டாக்குமெண்ட்ஸ்க்கான பணத்தையும் மொத்தமாக வாங்கிட்டு அதை நீங்களே செஞ்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த வண்டியை விற்கிறது நல்லது. இல்லைன்னா அந்த வண்டியை எடுத்துகிட்டு போய் அவன் வேறு ஏதாவது பண்ணாலோ, இல்லைன்னா ஏதாவது விபத்தில் மாட்டினாலும் அது அந்த டாக்குமெண்ட் சரியாக இல்லாத பட்சத்தில் ஃபஸ்ட்டு அந்த வண்டி யார் பேரில் இருக்கோ அவங்கள தான் பிடிப்பாங்க. ஸோ இந்த ஒரு வெடிகுண்டு விபத்து நமக்கு அந்த ஒரு பாடத்தை சொல்லித்தருது. எந்த ஒரு வாகனத்தை நாம் விற்கும் போதும் அதை ப்ராப்பராக அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக
கிளியர் பண்ணிவிட்டு அந்த வண்டியை விற்கிறது நல்லது. சாந்தினி சவுக்கில் இந்த வெடி விபத்துக்கு காரணமாக இருந்த அந்த கார் இருக்கு இல்லையா, I-20, அதை வந்து ஹரியானாவில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க. இந்த விபத்து நடக்கிறதுக்கு ஒரு 2-3 மணி நேரத்துக்கு முன்னாடி ஹரியானாவில் 2 டாக்டர்ஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுடைய வீட்டில் 13 சூட்கேஸ் ஃபுல்லாக ஆயுதங்களும் வெடி மருந்துகளும் வச்சுருந்துருக்கிறாங்க. ஸோ இந்த டாக்டர்ஸுக்கும் அந்த சாந்தினி சவுக் விபத்துக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படின்ற மாதிரியும் போலீஸ் வந்து விசாரணையை கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. சில பேர் வந்து ஹரியானா எலெக்ஷனுக்கும் இந்த விபத்துக்கும் சம்மந்தம் இருக்கும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் சும்மா. ஹரியானா எலெக்ஷனுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி செய்வாங்களே தவிர வந்து இப்போது ஒரு நாளுக்கு முன்னாடிலாம் செஞ்சு அது வந்து எலெக்ஷனை வந்து எந்த விதத்துலையும் பாதிக்க போகிறது கிடையாது. ஸோ அதெல்லாம் வந்து எப்படி கோடி மீடியா வந்து அவங்க இஷ்டத்துக்கு அடிச்சு விடுவாங்களோ அதே மாதிரி மோடி ஹேட்டர்ஸ் சில பேர் இருக்காங்க, அவங்க வந்து அவங்க இஷ்டத்துக்கு இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ அதுக்கும் இதுக்கெல்லாம் சம்மந்தம் ஒன்றும் கிடையாது. நாம் கேட்குறதெல்லாம் ஒன்று தான். நம்ம ஜி வந்து ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி காங்கிரஸ் கிட்ட கேட்டார் இல்லையா, எல்லாமே உங்கள் கையில் இருக்குது, நாடு உங்கள் கையில் இருக்குது, போலீஸ் உங்கள் கையில் இருக்குது, மிலிட்ரி உங்கள் கையில் இருக்குது, பார்டர் ஃபோர்ஸ் ஃபுல்லாக உங்கள் கையில் இருக்குது, மொத்தமாக எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது, நாட்டுடைய கண்ட்ரோல் மொத்தமாக உங்கள் கையில் இருக்கும்போது ஏஐ டெக்னாலஜிலாம் வந்ததுக்கப்புறமும் உங்களால் இந்த மாதிரி விஷயங்களை ஏன் தவிர்க்க முடியல? டெல்லி ரெட் ஃபோர்ட்டில் நடந்த இந்த ஒரு விஷயத்தை பற்றி மக்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நியூஸ் சேனலை போட்டால் கோடி மீடியாலாம் அவங்க எழுதின அவங்களுக்கு என்னென்ன தோணுதோ அதையெல்லாம் ஒரு நியூஸாக அங்கே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த சம்பவம் இப்படி நடந்திருக்கும், இந்த சம்பவம் இப்படி நடந்திருக்கும். ஒரு கோடி மீடியாக்காரன் ஒருத்தன் வந்து காருடைய வைப்பர், அந்த பிளாஸ்டில் தெரிச்சு போன ஒரு காருடைய வைப்பரை எடுத்துக்கிட்டு இதில் பாருங்கள், இதில் அந்த மருந்து இருக்குது பாருங்கள், அந்த வெடிகுண்டுடைய மருந்து இருக்குது பாருங்கன்னா ஆளுக்கு அவன் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறான். சரி, இந்த விஷயத்தை பற்றி நம்ம ஜி மக்கள்கிட்ட என்னதான் சொல்ல போகிறாரு அப்படின்னு பார்த்தா அவர் வந்து பிளைன் ஏறி சாதாரணமாக அவர் செய்கிற அந்த உலகம் சுற்றும் வாலிபனான அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அவர் வந்து இங்கே என்ன பிரச்சனை நடந்தாலும் ஃபஸ்ட்டு அவருக்கு வந்து உலகத்தை ஒரு சுற்றணும், உலகத்தை ஒரு சுற்றணும், சுற்றிட்டு தான் அதுக்கப்புறம் டைம் கிடைக்கும்போது இங்கே வந்து இந்த விஷயத்தை பற்றி பேசுவார். அதுக்குள்ளேயும் இந்த விஷயம் கடந்து ஒரு 4-5 மாதம் இல்லை 6-7 மாதம் இல்லைன்னா வருஷம் கூட கடந்திருக்கும். அவர் அப்போ தான் வந்து அவருக்கு தோன்ற இந்த அபிப்பிராயத்தையும் இது ஏன் நடந்திருக்கு அப்படின்றதெல்லாம் அப்போ சொல்லுவார் அவர். இப்போ அவருக்கு டைம் இல்லை. ஏன்னா தலைவருடைய முக்கியமான வேலை அப்படின்றது வந்து உலகத்தை சுற்றுறது.